டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இப்போ மே 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போன வீடியோல குடுத்தாச்சு. செகண்ட் பார்ட் இது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். குழந்தைகளுக்கான இலவச பேருந்து பயணத்தை அறிவித்த நாடு எது அப்படின்னா இங்கிலாந்து. உலக சுகாதார அமைப்பால் பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ள நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோலா. ஸோ ஃபோர்த் ஒன், 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நாவலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் டிராவலாக் அப்படின்ற நாவலுக்கு வழங்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டுலாம் புக்கர் ப்ரைஸை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா மேன் புக்கர் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ தொடங்கப்பட்டது? 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ பானு முஷ்டாக் அப்படின்றவங்க 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றிருப்பாங்க. எந்த நாவலுக்குன்னா ஹார்ட் லேம்ப் அப்படின்ற புத்தகத்துக்காக. ஸோ அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் கீதாஞ்சலி அப்படின்றவர் 2022ல் டாம் அண்ட் சாண்ட் அப்படின்ற புத்தகத்துக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ பெட்டர் நெவர் ஸ்டாப்ஸ் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஷியாம் ஸ்ரீனிவாசன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, புக்கர் அவார்டு அப்படின்றது. ஸோ ஃபிஃப்த் ஒன், ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் 2026இல் எந்த அணி முதலிடம் பெற்றது அப்படின்னா சீனா. நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னா குஜராத்ல காந்தி நகர்ல நடைபெற்றுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா மே 22. ஸோ பன்முக தினம் அப்படின்னா பன்முகம், ரெண்டு முகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற திட்டம் 2022 2023ல் இது பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இந்த பல மாநிலங்களில் ரயில்வே இருக்கு இல்லையா, ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க மாநிலத்தில் அதாச்சும் அவங்க இருக்கிற இடத்துல என்ன ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு ஏதாச்சும் இருக்குது, பொருட்கள் ஃபேமஸான பொருட்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் மூலமாக அந்த ப்ராடக்டை அங்கே விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக பேசஞ்சர்ஸ் ஈஸியாக அந்த இது பொருளை வாங்க முடியும். ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும், பேசஞ்சர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், நம்ம அந்த பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு அந்த பிளேஸ்க்கு அது ஒரு யூஸ் ஆகும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. 2022ல் 23ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திட்டம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு நம்ம சேனலில் பிபிடிஎன்பிஎஸ்சி சேனலில் டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட்டு. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் 6 இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஓகே, தேங்க்யூ.